Hi friends, நான் தான் உங்கள் SRK மதன். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஸ்டார் ரெயிலின் ஒலிகள் அப்படின்ற ஒரு சாங் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. அது படத்தோட பேர் ப்ளூ ஸ்டார் அப்படின்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. என் ஃப்ரெண்டு புதுசாக படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த படம் தான் ப்ளூ ஸ்டார். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடித்த 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அண்ட் இன்னொன்று நம்மளோட அந்த ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்பில் சில பேருக்கு அது வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு விஷயம் இருக்கும். அது அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கும். அதாவது ஒரு லெட்டர் எப்படி கை மாறும்போது நம்ம அவங்கள எப்படி தப்பாக நினச்சிக்கிறோம் என்னென்னே கேட்காம நம்மளே மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருந்துச்சு. இந்த படத்தில் எமோஷன் அண்ட் எல்லாமே இருக்குது. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அந்த கேஸ்ட் விஷயம். ஸோ அது வந்து கடைசியில் இதில் ஒரு வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ என்னென்னா நம்ம அந்த விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், இவங்க கடைசியில் இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய படத்தில் பார்த்திங்கன்னா செவரை வச்சு சண்டை இருக்கும், ஊரை வச்சு சண்டை இருக்கும். அதாவது ஒரு குளம் கிணறு எல்லாம் சண்டை இருக்கும். இங்கே கிரவுண்டு மட்டும்தான் அப்படின்னு சண்டையை விட நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து எதை ஜெயிக்கணும்னு நினச்சாலும் ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நான் சொன்னது தப்பாக இருந்தாலும் இது என்னோட ஓன் ரிவ்யூ தான். படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த கேஸ்ட் விஷயத்தில் நிறைய கேஸ்ட் இருக்குது அப்படின்னு போகும்போது யார் இவன் மேலே யார் இவன் கீழேன்றதை முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. பட் அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் உண்மையிலே அந்த யார் மேலே கீழே அப்படின்ற கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில் கிடச்சான் அப்படின்னா அதை முதல்ல சொன்னவன் மட்டும் என் கையில் கிடைச்சான், அவனை செருப்பாலேயே அடிப்பேன் சார். படத்தில் நம்ம ஒருத்தரை கீழே நினைக்கிறோம், அவங்க இன்னொருத்தரை கீழே நினைக்கிறாங்க. அதாவது நீங்கள் யார் மேலேயும் இல்லை யார் கீழேயும் இல்லை, அப்பனுக்கு அப்பன் கண்டிப்பாக இருப்பான் அப்படின்ற கான்செப்ட் படி உனக்கு மேலேயும் ஒருத்தர் இருக்கான். அவன் உன்னை ஒரு கேவலமாக தான் பார்க்குறான், நீ இன்னொருத்தனை கேவலமாக பார்த்தா இன்னொருத்தவனை கேவலமாக தான் பார்க்குறான். அவனுக்கு மேலே ஒருத்தன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவனை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றது படம் வந்து எடுத்து கொடுக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒற்றுமையாக இருந்தால் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம், அந்த பேரையும் மாற்றலாம் அப்படின்றது வந்து இந்த படத்தில் கடைசியில் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இந்த படம் வந்து பிடிச்சிருந்துச்சி. ஏன் அப்படின்னா அந்த எடுத்த விதம் அப்படின்றத விட அந்த நமக்கு எங்கேயுமே போர் அடிக்கல, படம் எப்படா முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் சென்ஸே வரல. அண்ட் கிரிக்கெட்டும் இருக்குது, எமோஷன் லவ் எல்லாமே இந்த படத்தில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராகவே இருக்குது, பாட்டும் எல்லாமே நல்லாவே இருக்கும். அண்டு கண்டிப்பாக நீங்கள் படத்தை தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக மறக்காமல் தேட்டரில் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SRK மதன் ஸ்பீக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.